எவ்ரிவன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து விபிசி ஃப்ளோ லாக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டர்நெட் கேட்வேனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம இப்போ இந்த பிளேலிஸ்ட்டே வந்து விபிசி நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி ஏடபிள்யூஎஸ் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் ஒன் ஆஃப் த டாபிக் வந்து இன்டர்நெட் கேட்வே. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்துருவோம். An internet gateway in AWS is a component that allows your virtual private cloud to communicate with the internet. It acts as a bridge between your VPC and the public internet, enabling instances in the VPC to send and receive data. ஓகேவா? ஸோ பேசிக்காக இங்கே எப்படின்னா, இப்போ ஒரு ஏடபிள்யூஎஸில் ஒரு விபிசி இருக்குது. ஸோ அந்த விபிசியில் வந்து பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட்னு இருக்கும். ஸோ அந்த பப்ளிக் ப்ரைவேட் சப்நெட்டில் நம்ம இன்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், விச் இஸ் நத்திங் பட் சர்வர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் வந்து இன்டர்நெட் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா இது வந்து இட்ஸ் வயா இன்டர்நெட் கேட்வே வயா வந்து இது கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இன்டர்நெட் கேட்வேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் ஆக்ட்ஸ் as a bridge between your VPC and the public internet, enabling instances in the VPC to send and receive data. அப்படின்னா ஓகே, ஒரு இந்த டயக்ராமில் இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீஜியன் அவைலபிலிட்டி ஜோன் ஏ, அவைலபிலிட்டி ஜோன் பின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சப்நெட்டுக்குள் இது ஒரு இந்த சப்நெட்டுக்குள்ள இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த இன்டர்நெட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னு வைங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்ச் ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ இது வந்து என்ன இது இந்த இன்டர்நெட்டுக்கு அஃப்கோர்ஸ் அது கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதோடைய எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரவுட் டேபிள்ன்றுக்கு ரிக்வெஸ்ட்டை பாஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த ரவுட் டேபிள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே ஐடி. ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே ஐடி அக்கார்டிங் டு தட் அந்த ஐபிக்கு அது ரிக்வெஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் டு ரவுட் டேபிள் டு இன்டர்நெட் கேட்வே. ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே என்ன பண்ணுன்னா, அந்த ரிக்வெஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் இன்டர்நெட்டுக்கிட்ட கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ கீ பாயிண்ட்ஸ் அபவுட் இன்டர்நெட் கேட்வேயை பார்ப்போம். அவுட்பவுண்ட் ஆக்சஸ், இன்பவுண்ட் ஆக்சஸ். ஸோ அவுட்பவுண்ட் ஆக்சஸ்னா சிம்பிளாக என்ன சொல்கிறேன், இப்போ இன்டர்நெட் கேட்வே allow your EC2 instances in the public segment to send data to the internet. இப்போ இங்கே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, இது வந்து டேட்டாவை இன்டர்நெட்டுக்கு அனுப்பணும். ஓகேவா? ஸோ இதை வந்து அவுட்பவுண்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டன்ஸ் டு இன்டர்நெட், தட் இஸ் அவுட்பவுண்ட் ஆக்சஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், if you have a web server, the internet gateway allows the server to respond to request from user outside of AWS. ஓகேவா? இதே மாதிரி inbound access. So it allows instance in your VPC to receive traffic from the internet. Inbound accessனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் இன்டர்நெட், இந்த இன்டர்நெட்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. ஸோ ஒரு அந்த யூசர் வந்து இன்டர்நெட் மூலயமா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் இன்பவுண்ட் ஆக்சஸ். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இட் அலோஸ் இன்ஸ்டன்ஸ் இன் யுவர் விபிசி டு receive traffic from the internet. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் important if you're hosting a public facing website or application. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா routing trafficனா the internet gateway is linked to the route tables in your VPC. நான் அப்போவே சொன்ன மாதிரி, ஸோ இப்போ இந்த routing table in your when traffic is destined for the internet, example 00 point, the route table sends it to the internet gateway. நான் அப்பவே சொன்ன மாதிரி route table வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை பாஸ் பண்ணும்.
இன்பவுண்டுக்கும் சரி, அவுட்பவுண்டுக்கும் சரி. இந்த ரவுட் டேபிள் பாஸ் பண்ணும். அந்த ரிக்வெஸ்ட் டு இன்டர்நெட் கேட்வே. அத தான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பப்ளிக் ஐபிஸ். For an instance to communicate with the internet through the internet gateway, it must have a public IP address or an elastic IP address. The internet gateway translates between public private IPs in your VPC and public IPs for communication over the internet. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, for an instance to communicate with the internet through the internet gateway, it must have public IP address. ஸோ இந்த கம்யூனிகேஷன் நம்ம பண்ணணும் எங்க ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் டு கம்யூனிகேட் வந்து இன்டர்நெட், அந்த இன்ஸ்டன்ஸ்லையும் இன்டர்நெட்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னா த்ரூ த இன்டர்நெட் கேட்வே இட் மஸ்ட் ஹேவ் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஆர் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். நான் இந்த பப்ளிக் ஐபி அண்ட் எலாஸ்டிக் வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலான்னு அந்த வீடியோ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியும். பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட் சிம்பிளாக சொல்லணும்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துட்டு ஸோ இந்த விபிசிலேருந்து நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகுதுன்னா திருப்பி இன்னொரு வாட்டி ஒரு ஐபி அட்ரஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் டு அக்சஸ் த இன்டர்நெட். ஓகேவா? எலாஸ்டிக்ன்றது அப்படி கிடையாது. எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னா ஸ்டாட்டிக், அந்த ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், சிம்பிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு scalable and available. Internet gateways are horizontal scalable, meaning they can handle large amount of traffic and they are designed to be highly available. So என்ன சொல்ல வராங்கன்னா, internet gateway are horizontal scalable, meaning they can handle large amount of traffic. இது வந்து large amount of incoming outgoing traffic handle பண்ண முடியும். And they are designed to be highly available. இது வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். Let's say you have an EC2 instance running a website in a public subnet for users on the internet to access your website. The instance need to connect through an internet gateway which routes incoming and outgoing traffic between the instances and user across the world. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் நான் என்ன சொல்ல வரோன்னா, இப்போ இன்டர்நெட் கேட்வே வந்து பப்ளிக் சப்நெட்ன்றது இருக்கணும். ஓகேவா? லெட்ஸ் சே யூ ஹேவ் an EC2 instance running a website in a public subnet. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நாட் கேட்வேனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரைவேட் சப்நெட்ல இருந்து ஒரு இன்டர்நெட் எப்படி அக்சஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ இன் சம்மரி, internet gateway enables your AWS resources to communicate with the public internet. It's a key component in creating public facing application like website or APIs, ensuring that your instances can interact with user globally. Okay friends, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல NAT கேட்வேனா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? This is all about internet gateway. Thank you. Bye bye.